ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மை பர்த்டே ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ திவ்யா ஹாப்பி பர்த்டேடா. உங்களுக்கு கூட இந்த ஒன் ஷாட் மட்டும் இல்லாமல் நம்ம பர்த்டே அன்றைக்கி தான் எதாவது வரும்ன்ற மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபீலிங். இன்னும் லைவ் வரலான்னு கூட நினச்சேன், பட் முடியல. அது ஓகே, பார்த்துக்கலாம். இந்த ஒன் ஷாட் வந்து ஹாட் ஸ்டாண்ட்க்கு வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து கேர்ள் ஒயனை டாமினேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டார்ட் கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். இவளை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும். இந்த மிஷனுக்கு நம்ம யாரை செட் பண்ணலாம்? இது வந்து அன்அஃபிஷியலாக தான் பண்ணணும், பட் இது ரொம்ப சென்சிட்டிவானது. சொல்லுங்கள், இதுக்கு இந்த மிஷனுக்கு யாரை நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் கேட்டுட்ருக்காரு. சார், வாட் அபவுட் ஜங்குக்? ஜான் ஜங்குக், he is the best officer. So what about him? Oh, that's a good idea. I think he will suit for this. ஓகே, வர சொல்லுங்கள் அவரை. அதுக்கப்புறம் டைரெக்டாக போய் ஜங்குக்கு தான் கூப்பிட்றாங்க. சார், உங்களை நம்ம எஸ்ஐ மீட் பண்ணுமா? ஓகே, ஆபிதார். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வரான். எஸ் சார். ஜங்குக், நீங்கள் ஒரு மிஷனை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அதுவும் இல்லீகலாக. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறது ஒரு பொண்ணு. பொண்ணா? சார், இந்த மிஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? சொல்கிறேன் ஜங்குக், உட்கார். அதுக்கப்புறம் ஜங்குக் உட்காரான். இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது. லைக் ஷீஸ் மாஃபியா, ட்ரக் டீலர், இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே இவ தான் பண்ணுறான். லைட்டாக சைக்கோ டைப் கூட. ஸோ அவளை அரெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ பெஸ்ட் ஷூட்டர். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஐ திங்க் நீங்கள் தான் இந்த மிஷனை பர்ஃபெக்டாக முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். கொஞ்ச நேரம் ஜங்குக்கு உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறான். ரியலி இந்த மிஷன் எனக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. அழகாக தான் இருக்கு, ஆனால் நீ பண்ணுற செயல் எதுவுமே சரியில்லை. லெட்ஸ் see. ஜங்குக், ஏதாவது சொன்னீங்களா? சார், இல்லை, ஐ வில் டூ திஸ் மிஷன். என் லைஃபே போனாலும் இவ்வளோ பிடிக்காமல் விட மாட்டேன். தேங்க்யூ சார். நான் நாளையிலேருந்து இந்த மிஷனுக்கு ரெடி ஆகுறேன். ஸோ அங்கேருந்து ஜங்குக் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஜங்குக் வீட்டில் தான் இப்போது. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். லெட்ஸ் see. அதுக்கப்புறம் இப்படியே மார்னிங் ஆகுது. லைட்டாக ஜங்குக் கேரக்டரை பற்றி பார்ப்போம். அவர் ரொம்ப இன்னசென்ட், பட் வேலன் வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி. அவர் அடிச்சுக்க யாராலுமே முடியாது. ஹி இஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஓகே, அவங்கள மீட் பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம். இப்படியே நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. நீங்கள் தான். ஏய், என்ன முக்கியமாக இனிமேல் திருப்பி இந்த பக்கம் வந்துடாத. இதோட நம்ம டீலிங் முடிஞ்சது, அண்டர்ஸ்டாண்ட்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் பண்ணி பண்ணி கடுப்பாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு மிஷனுக்காக கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கு. ஸோ என்னோடய அசிஸ்டன்ட் பார்த்துப்பா, புரியுதா? ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த ட்ரக்ஸ் எடுத்து வரதுக்காக என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு எவ்வளோ வேல்யூ தெரியும், ஆனால் இந்த ட்ரக்கோட வேல்யூவும் தெரியும். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தா. பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போது நீங்கள் ஒரு சந்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை க்ராஸ் பண்ணி யாரோ வேகமாக ஓடுறாங்க. பின்னாடி 2-3 போலீஸ் துரத்துட்டு வராங்க. நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது உங்களை துரத்தலை, அங்கே முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், அவனை தான் துரத்திட்டுருக்காங்க.
என்ன என்னை விட பெரிய கிரிமினலாக இருப்பா போல், இப்படி ஓடிட்டுருக்கான். லெட்ஸ் see. அதுக்கப்புறம் நீங்களும் ஒளிஞ்சு போயிட்டுருக்கீங்க. ஃபைனலாக அவனை ஷூட் பண்ணிடுறாங்க, எங்கேயும் இல்லை, கையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் ஓடுறான். இங்கே போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நீங்கள் பார்த்துடுறீங்க. போலீஸு கொஞ்ச நேரம் தேடிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவன் ஒரு சந்தில் தான் ஒளிஞ்சிட்ருக்கான். ப்ளட்டு அவன் கையிலேருந்து போயிட்டுருக்கு. அப்பா அதுக்கப்புறம் அவன் சட்டையை லைட்டாக கிழித்து கையில் கட்டிகிட்ருக்கான். நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. நைஸ், குட் ரன். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா அவ்வளோதான், கண்ணு முதுவை தொலைச்சிட்டு ஹார்ட்டில் வந்து விழுந்திருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி உன் கையில் ஒழுங்காக கட்டு, இல்லை பிளட் லாஸ் ஆகி இங்கே எனக்கு தெரியும் என்னை பற்றி பார்த்துக்கிறதுக்கு. உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னால் ஏஞ்சி நடக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போனால் போகுது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட வா. ஆமாம், நீ யார்? உன்னை நம்பி நான் எதுக்கு வரணும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உன்னை பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். உனக்கு வேணான்னா சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இட்ஸ் நாட் மை ஜாப் டூ. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் போகிறீங்க. ஒரு நிமிஷம், ஹெல்ப் பண்ணணும்னு வந்துட்டேன், வந்து ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தூக்குறீங்க. அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சாங்கு. ஓ, நைஸ் நேம். உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீயும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்க. ஜங்குக் ஸ்மோக் பண்ணுறான். தேங்க்யூ, பட் இதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். வா போகலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக அவள் வீட்டுக்கு தான் இட்டு போகிறான். ஐ மீன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜங்குக்கு இட்டு போகிறீங்க. உட்காரு. ஆமாம், இது என்ன இடம்? எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்த? இது என்னோட வீடு. இங்கே தான் நான் இருக்கா. பெருசாக ஒன்றும் வசதி எதிர்பார்க்காதா? ஏன்னா நான் இந்த மாதிரி பெருசாக வீடு, பெருசான வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு தேவை என்னோடய ஹாப்பினஸ், தட்ஸ் இட். அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப அழகாக இருந்தேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைன்னா நானே என்னை பார்த்துருக்கேன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனிவேஸ், நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவள் போய் எடுத்துகிட்டு வரான். ஜங்குக் டக்குன்னு ஏஞ்சி எல்லாத்தையுமே தேடிட்டுருக்கான். அவனால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே தேடுறான், என்னென்ன கிடைக்குதோ பார்க்குறான். அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் வேகமாக வந்து ஷோஃபாவில் படுத்துக்கிறான். என்ன இவன் டக்குன்னு தூங்கிட்டானா இல்லை பிளட் லாஸ் ஆகிடுச்சுன்னு வாங்கிட்டானா? ஏய் ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் ஏந்திரு. ஜங்குக், ஐ திங்க் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சு போல், அதான் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக எஃபர்ட் போட்டு அவனை அலைக்காக தூக்குறீங்க. ஜங்குக்கே செம்ம ஷாக்கு. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, பார்த்தா சோப்புலங்கி மாதிரி இருக்கா, ஆனால் இவ்வளோ பவராக இருக்கா, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் போல். அதுக்கப்புறம் அவன் அப்படியே படுத்துடுறவங்க மேலேயே அவன் நீங்கள் தூக்கிட்டு ஷோல்டர் மேலே போடுறீங்க. டைரெக்டாக பெட்ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனை படுக்க வச்சு அவன் சட்டையை ரிமூவ் பண்ணுறீங்க. செம்ம பாடி தான், ஐ லைக் இட். அதுக்கப்புறம் அவன் ஆப்ஸை டச் பண்ணி பார்க்குறீங்க. அவனுக்கு சென்ஸ் ஆகுது ஒரு மாதிரி. செம்ம பாடி பில்டராக இருக்கான். இவனை பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். பார்க்க என்ன மாதிரி போல்டாக தான் இருக்கான், இருந்தாலும் என்ன சொல்ல, செம்ம செக்ஸி. அதுக்கப்புறம் அவன் ஆப்ஸை டச் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது.
அவன் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்க்குறீங்க. உங்களே அறியாமல் அவனை ரொம்ப நேரம் ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது அவனுக்கு அவ்வளோ ப்ளட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அவன் ஒழுங்காக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. புல்லட் நல்லா ஆழமாக பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே ப்ளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா தொடச்சி விட்டு பேண்டேட் போடுறீங்க. எப்படியோ போவேண்ட நீ என்கிட்ட வந்து மாட்டியிருக்க. யூனோ இது வரையும் என் வாழ்க்கையில் எவனுக்கும் ஹெல்ப் பண்ணது கிடையாது ஒன்றா தவிர. உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணன்னு எனக்கே தெரில. பட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் டைரெக்டாக அவன் லிப்புக்கிட்ட போகிறீங்க. ஐ லைக் இட், ஐ லவ் இட் டூ. அதுக்கப்புறம் செம்ம பேஷனேட்டாக கிஸ் தான். அப்படி கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவன் லிப்ஸே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. என்னடா மாயம் பண்ண இந்த வயன் எவனுக்காகவும் இந்த மாதிரி பார்த்ததும் இல்லை, ஹெல்ப் பண்ணதும் இல்லை. சம்திங் ஸோ அட்ராக்டிவ். நல்லா தூங்கு, பாய். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜேகே தான் டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிறான். ஐயோம்மா, என்னடா இவ? ஒரு பையனாக இருந்து நானே யோசிப்பேன். ஒரு பொண்ணு தைரியமாக கிஸ் பண்ணுறான். பார்த்து தான் இருக்கணும். என் கற்புக்கு நான் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் அவன் இந்த ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறான் எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சின்ன சின்ன ட்ரக்ஸு, அந்த மாதிரி கன்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. சம்திங் ஃபிஷி. நம்ம இன்னும் இங்கே இந்த வீட்டில் இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். இவளை ஃபாலோ பண்ண தான் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். இப்படியே மார்னிங் ஆகுது. ஜேகேவும் நல்லா தூங்கிட்டான். நீங்களும் உங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டீங்க. என்ன எதுக்கு வந்தோம்? நம்ம ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்கோம்? முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்பி ஆகணும். ஆனால் இங்கே இருக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. அதுக்கப்புறம் ஜேகே ஏஞ்சு கீழே வரான். அப்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஐ திங்க் இன்னும் அவள் தூங்கிட்டு தான் இருக்கா போல். ஜேகே போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் சர்ச் பண்ணுறான் எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி இருந்து நீங்கள் தான் அங்கே என்ன தேடிட்டுருக்கா? ஜேகேக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஐயோ, அதுவா? என்னோடய பேண்டேட் ரொம்ப பிளட் ஆகிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தானே, நான் எடுத்துகிட்டு வரேன். போய் உட்காரு. அதுக்கப்புறம் ஜேகேவும் போய் உட்காரான். நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க. நிஜமாலுமே அவன் பேண்டேட் ஃபுல்லாக பிளட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறீங்க. என்ன வலிக்குதா? ஃபர்ஸ்ட் டைம் போல்? அப்படிலாம் இல்லை, நான் நிறையா இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆமாம், நீ என்னவா இருக்க? எதுக்கு உன்னை போலீஸு துரத்திட்டு வந்தாங்க? ஏன்னா உன்னை பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப இன்னசென்ட் மாதிரியும் இல்லை. ஜேகேக்கு இதுவோ ஆன மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது? அதுவா, நான் ஒரு கொலை பண்ணுறதுக்காக போனேன். அந்த இடத்துல போலீஸ் என்னை பார்த்துட்டாங்க. அதுதான் என்ன துரத்திட்டு வந்தாங்க. ஓ நைஸ். பட் இனிமேல் சேஃபாக இரு. ஏன்னா நீ என்ன மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன். இனிமேலும் என்ன பண்ணுறதுனால சேஃபாக பண்ண, புரியுதா? போனால் போதும். இஃப் யூ வாண்ட் மை ஹெல்ப், நீ எப்போ வேணால் வந்து என்கிட்ட கேட்கலாம். உனக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம்
ஜேகே கீழே குனிஞ்சிடுறான். நீங்கள் அவனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே முழுங்குற மாதிரி. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இவனை இந்த இடத்த விட்டு போக விடக்கூடாது. என் கூடயே வச்சு தினம் ரசிக்கணும். அப்படி இருக்கான். யூஆர் லக்கி ஜங்குக். இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன். ஜங்குக், சொல்லு. ஆமாம், உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? ஏன் கேட்குற? அதில் நீ ஏன் இங்கே இருக்கக்கூடாது? ஏன் நான் எங்கே இருக்கணும்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா ஜேகே அப்படியே எழுந்துச்சுறான். வாட்? ஒரு நாள் தான் நீ என்னை பார்த்துருக்க. என்னை பார்த்து முடிவு பண்ணாத. ஜங்குக், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. என் கண்ணில் ஒன்று மாட்டிடுச்சுன்னா அது நானாக விடுற வரையும் போகக்கூடாது. அதே மாதிரி தான் உன்னை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ இங்கே இருந்துரு. இல்லை, யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஜங்குக். இப்போ இவ்வளோ திட்டிட்டு இங்கேருந்து போனாலும் திருப்பியும் இவ சேர்த்து போகலான்னு தெரியல. ஸோ இங்கே இருந்தால் இவ்வளோ வாட்ச் பண்ணணும். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காத. எஸ், ஓகே, நானும் ஒன்று லவ் பண்ணுறேன். ஓ, தட்ஸ் அ குட் ஆன்சர். நான் இது எதிர்பார்க்கல, பட் ஐ லைக் இட். ஒன்ஸ் மோர், எனக்கு லவ் யூ செல்வியா. என் பிரீத்தி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அயன். வாவ், உன் வாயிலேருந்து என் பேரை கேட்கும் போது எனக்கு ரொம்ப என் பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன புரியல? அது அது வந்து நீங்கள் அவன் ஆப்ஸே பார்க்குறீங்க. அது ஒன்று ஜேகே சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. ஓகே, சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் தான் போய் சமைக்கிறீங்க. சமைச்சு எடுத்து ஜேகே கொடுக்குறீங்க. அவனும் சாப்பிட்றான். ஒரு டவுட்டில் தான் சாப்பிட்றான், நீங்கள் ஏதாவது கலந்து வச்சுருப்பீங்களான்னு சொல்லிட்டு. இதை தின்னலாமா இல்லை என் அடையிறதுக்கு ஏதாவது வச்சுருப்பாளோ? வயன், ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. இல்லை ஜங்குக், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும். பரவாயில்ல வயன், நீயும் சாப்பிட்ணும்ல. எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. குட், என்னை பற்றி இவ்வளோ கேர் பண்ணிக்கிற. தட்ஸ் நைஸ். சரி, நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் சாப்பிட்றான். அப்புறம் தான் ஜேகேக்கு ஒரு நிம்மதி வருது. அதுக்கப்புறம் ஜேகேவும் சாப்பிட்டுட்டு அதனால் அப்படியே போகுது. இப்படியே 2-3 வீக்ஸ் ஆகுது. ஜேகேக்கும் வயனுக்கும் உள்ள கனெக்ஷன் அதிகமாகுது. பட் ஜேகே ஒரு லிமிட்டில் தான் இருக்கான். வயன் எப்படியாவது ஜேகேவை அடைஞ்சே ஆகணும். அவள் கூடயே இருக்கணும். ஜேகே ஒரு அப்சஷனாகவே மாறிட்டான். ஜேகே இல்லைன்னா அந்த நாளே போகாது. எங்கே போனாலும் வயன் ஜேகேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைக்கு போனாலும் சரி, குளிக்க போனாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஈவன் முடிவெட்ட போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் ஜேகேவை தேடி நீங்கள் போயிடுவீங்க. அவ்வளோ ஒரு அப்சஷன். அப்படி தான் ஜேகே ஒரு நாள் உங்கள் ஃபோனே எடுக்கல. எங்கே இருக்கான்? ஃபோனை எடுக்க மாட்டான். ஏன் ஃபோன் எடுக்கல? ஏன் ஃபோனை ஏன் எடுக்கலை? விட மாட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கால் பண்ணுறீங்க, எடுக்கலை. மறுபடியும் 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 கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஜேகே இப்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கான். அவன் ஆஃபீஸருக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா எவிடன்ஸும் எடுத்து போய் கொடுக்குறான். ஜேகே ஏன் எடுக்க மாட்டேறேன்? ஜேகே ஏன் எடுக்க மாட்டேறேன்? எடு எடு, உன் குரல் நான் கேட்கணும், உன்னை நான் பார்க்கணும். எடு ஜேகே, எடு எடு ஜேகே. நீங்கள் பைத்தியம் முடிக்காத லெவலுக்கு தான் இருக்கீங்க. ஏன்னா ஜேகே உங்கள் ஃபோன் எடுக்கலை. நீங்கள் காலைல இருந்து ஜேகேவை பார்க்கவே இல்லை.
அந்த மாதிரி இருக்கீங்க. சார், நான் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப உங்கள் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஜேகேவும் கட் பண்ணி விடுறான். ஜங்குக், என்னாச்சு? யார் ஃபோனு? சார், அவள் தான். நீங்கள் ஏன் உங்கள் நம்பர் கொடுத்தீங்க? சார், நானாக கொடுக்கல, அவளா எடுத்துக்கிட்டா. வாட்? என்ன ஜங்குக் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? இந்த மாதிரி அவள் எதாவது ட்ராக் பண்ணானா? சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அவளை நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜேகே போகிறான். நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 மிஸ்டு கால் ஆகிடுச்சு. ஜேகேவை செம்ம டென்ஷன் ஆகிட்டா. என்னடா இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் ஆனால் வீட்டில் இல்லை, வேறு ஒரு மிஷன்லேருந்து அப்படியே கால் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. ஜேகேயோட செப்பல் இருக்குது. காலிங் பெல்லை அமுக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே திறக்கவே இல்லை. ஃபோனும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்பயும் ஜேகே அட்டன் பண்ணல. ஏண்டா இப்படி பண்ணுற? எடு ஃபோன் கால் எடு. கதவு தோற. உன்னை நான் பார்க்கணும் ஜேகே. ஃபோனை எடு. அதுக்கப்புறம் சைக்கோத்தனமாக நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜேகேவும் பார்த்து கடுப்பாயிட்டான். ஜேகே கதவை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே ஏன் ஃபோன் கால் எடுக்கல? எங்கே போயிருந்த? நல்லா இருக்கல? உனக்கு எதாவது இல்லைல்ல? இங்கே அடிபட்டிருக்கா? அதுக்கப்புறம் அவன் உடம்புல டச் பண்ணி பார்க்குறேன். வயன். ஜேகே ஏன் ஃபோன் கால் எடுக்கல? உனக்கு எதாவது ஆச்சா? யாராவது வந்தாங்களா? சொல்லு, அவங்க உயிரை நான் எடுக்கிறேன். வயன், பிஹேவியர் சார். எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் சும்மா வெளில போயிட்டு வந்தேன். வெளியிலையா? என்னை விட்டுட்டு ஏன் வெளில போகிற? நீ என்னோடையவனா ஆயிட்ட. அப்போ நான் இல்லாமல் வெளில போகக்கூடாதுல்ல? இங்கே இரு. நீ எங்கே போனாலும் சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தான் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் எனக்கு நாளே போகல தெரியுமா? ஐ வாண்ட் யூ ஜங்குக், ஐ வாண்ட் யூ. வயன், எதுக்கு இத்தனை மிஸ்டு கால்? கிட்டத்தட்ட 100, இப்போ 105. ஏன் இப்படி பண்ணுற? ஜங்குக், வாய்ஸ் கேட்கணும் ஜங்குக். நீ எனக்கு வேணும். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? நீ எனக்கு வேணும் ஜங்குக். அது மட்டும் இல்லாமல் உன் குரல் தெரியுமா? உன் குரல் அது கேட்டுக்கிட்டே இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ இல்லாமல் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக போல தெரியுமா? இப்போ உன்னை பார்த்துட்டேன்ல, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஐம் ஹாப்பி ஜங்குக், ஐம் ஹாப்பி. ஜேகே உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். என்னடா இப்படி சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் பார்க்கல, எனக்கு கொஞ்ச நேரம் தான் பார்க்கல. அதுக்குள்ளே இவ்வளோ மிஸ்டு கால்ஸ், இப்படி ஒரு பேச்சு. அவனே ஆடி போயிட்டான். என்னடா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. உங்களோட தொல்லை அவனுக்கு தாங்கவே முடியல. அவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவன் எடுத்துட்டான், உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும். இதுக்கப்புறம் உங்களை பிடிக்கிறத மட்டும்தான் வேலை. எல்லா எவிடன்ஸும் கிடச்சிடுச்சு ஜேகேக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜேகே உங்கள் தொல்லை தாங்க முடியல. ஏன்னா ஜேகேக்கு நீங்கள் அவ்வளோ ஒரு அப்சஷன் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேகே எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், லவ் யூ சொல்லணும். தூங்கும் போது, சாப்பிடும் போது, ஃபோன் பண்ணும் போது. என் காலையில் ஏஞ்சி பல் விளக்குறானோ இல்லையோ உங்களை பார்த்துட்டு லவ் யூ சொல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லைண்ணா நீங்கள் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவனால் முடியல. அவனும் இந்த ரோலுக்காக அப்படியே இருக்கான், எந்த ஒரு டிஃபென்ஸ் எதுவுமே பண்ணாமல். அவன் மட்டும் ஒரு நாள் லவ் யூ சொல்லுனா நீங்கள் கோவத்தில் கிட்டத்தட்ட அந்த சாட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் முள்ளாக இருக்குது, அதை எடுத்து அவன் மேலேயே அடிச்சிருவீங்க. அதனாலே ஜேகே எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இந்த மிஷனே இவ்வளோ ஹெல்லாக இருக்குன்னு தெரியாது. உங்களோட நம்பிக்கையை அவன் கேட்ச் பண்ணோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஜேகே போகிறான் வெளியில். அப்போ நீங்கள் தான், ஜேகே எங்கே போகிற? அங்கேயே ஜேகே நின்றுறான். என்ன ஜேகே, என்னை விட்டுட்டு போறியா? எப்படி? எங்கே போனாலும் நானும் வரேன்னு சொன்னேன்ல,
வயன், நான் எங்கே போகிறேன்? நான் எங்கேயும் போகலையே, சும்மா வீட்டில் நடந்துட்டு இருந்தேன். ஜேகே, இது ஒன்றும் அரண்மனைல நீ நடந்துட்டு இருக்கிறதுக்கு. மணி என்ன ஆகுது தெரியுமா? இல்லை, தெரியாது. நான் சொல்லவா? மணி 1. இன்னும் நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? தூக்கம் வரலையா? நான் வேணா தூங்க வைக்கவா? இல்லை இல்லை, நான் போகிறேன். ஜேகே, மறுபடியும் என்கிட்ட போய் சொல்கிறேன் தானே? அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் செவுந்து அவ்வளோ கோவமாக இருக்கீங்க நீங்கள். மறுபடியும் போய், ஏன் ஜேகே? என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்னா? சொல்லு சொல்லு ஜேகே, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன் நான். அது எனக்கு வேணும் ஜேகே, என்கிட்ட போய் சொல்லாத. என்னால் தாங்க முடியல ஜேகே, தாங்க முடியல. எனக்கு வேணும், எனக்கு வேணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீ லைஃப் லாங் என் கூட இருந்துரு. எனக்கு வேணும் ஜேகே, எனக்கு வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே தரன்னு உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனை அங்கே போட்டு அடைக்கிறீங்க. அவன் கை காலெலாம் சங்கிலி போட்டு கட்டுறீங்க. ஏய் வயன், என்ன பண்ணுற நீ? இல்லை ஜங்குக், நீ எங்கேயாவது போயிட்டீன்னா உன்னை எப்படி தனியாக விட்டு போகிறது? அதுக்கப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் ஜங்குக், பைத்தியம் பிடிச்சிடும். நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும். நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். அதனால தான் இதெல்லாம் உன் வாய்ஸ், உன் ஃபேஸ், அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேணும் ஜங்கு, வேணும். அதுக்கப்புறம் அவனும் ட்ரை பண்ணுறான். நீங்கள் ரொம்ப க்ரிப்பாக போட்டீங்க, அவனால் அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல. எல்லா வழியும் ட்ரை பண்ணுறான், அவனால் முடியவே இல்லை. நீங்கள் 2 நாளாக சாப்பாடே கொடுக்கல. அந்த புள்ள சோர்ந்து போயிட்டான். ஏன்னா நல்லாவே சாப்பிடுவான் அவன். நீங்கள் 2 நாளாக சாப்பாடு கொடுக்குறதுனால அவன் உதட்டெல்லாம் ட்ரை ஆகி அவன் ஃபேஸே ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோக்கோ உங்களுக்கு அவன் அன்றைக்கி தப்பிக்க பார்த்தான்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வரீங்க. அவன் சோர்ந்து படுத்திருக்கான். அவன் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஃபேஸ் ரொம்ப பேல் ஆகிடுச்சு. அச்சோ, என் தங்கம் எப்படி ஆகிடுச்சு பார். ஜங்கு, ஜங்கு, எழுதுரு ஜங்கு, ஜங்கு. அதுக்கப்புறம் ஜேகே முடியல, அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறான். ஜேகே, இங்கே பாரு ஜங்கு, சாரி, நான் கோவத்தில் பண்ணிட்டேன். இனிமேல் இப்படி போகாத ஜங்கு, போகாத. எனக்கு நீ வேணும் ஜங்கு, நீ வேணும். நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல ஜங்கு. ப்ளீஸ், இதுக்கப்புறம் போகாத. ஜேகே அப்படியே டல்லாக உங்களையே பார்த்துட்ருக்கான். ஜங்கு, நீ இப்படி இருக்காது ஜங்கு, உன்னை பார்க்கவே பாவமாக இருக்கு. இரு, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க. அவனால் முடியல, அப்படியே அவங்க ஓரமாக அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கான். இந்த ஜங்கு, சாப்பாடு வா, இங்கே பெட்டில் உட்காரு, வா. அதுக்கப்புறம் பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. இந்த சாப்பாடு எனக்கு வேணாம் வயன். ஜங்கு, உன் ஃபேஸ் எல்லாம் டல்லாகிடுச்சு பாரு, உன்னோட பனீஸ் வாயில் காணோம் பாரு. நீ நல்லா புஸ் புஸ்ன்னு இருப்பல்ல, எனக்கு அப்படி தான் வேணும். நீ இப்போல்லாம் டல்லாக இருக்காத. சாப்பாடு விட்டுறேன். எனக்கு ஒன்று வேணாம் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி அவன் தலை முடிய பிடிக்கிறீங்க. இங்கே பாரு ஜங்கு, இங்கே பாரு, நான் சொல்கிறப்பே ஒழுங்காக சாட்டுறேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் குட் பை. அதுக்கப்புறம் உன் ஃபேஸில் டேப் பண்ணி, இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது, கோவம் வருதில்ல வயனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்றான். ஏன்னா 2 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. என்ன ஜங்கு, சாப்பிட முடியலையா? இந்த தண்ணி குடி, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு, சரியாயிடும். உங்களையே பார்த்துட்ருக்கான். ஏன்டா இந்த மிஷன் கோத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்படியாவது உங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக அவன் என்ன வேணால் செய்வான். ஏன்னா அவன் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் இந்த இதில். போதுவான். அதுக்கப்புறம் போதுமா? சரி சரி சரி, நீ இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இந்த சங்கிலிலாம் அவுத்துடுறேன். அவுக்கலாமா வேணாமா? சரி போனால் போட்டு, ரொம்ப பாவமாயிட்டேன். கையெல்லாம் பாரு, சங்கிலிலாம் போட்டு. சரி, என் தங்கத்தை நான் அவுத்து விட்டுறேன். அதுக்கப்புறம் அவுத்து விடுறீங்க. அவன் பெட்டில் படுத்திருக்கான். இங்கே பாரு ஜங்குக், இப்போல்லாம் பண்ணக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் தலையை கோதி விட்றீங்க. சரியா? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ப்ளீஸ் ஜங்குக் போகாத. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கதவை சாத்துறதுக்கு போகிறீங்க. பொறுமையாக சாத்துறீங்க. ஓகே, லைட்டாக கண்ணை மட்டும் நூற்றி இப்படியே பார்த்துட்ருக்கேன் அந்த கதவை மூடுற வரையும். குட் நைட், பாய். அப்புறம் நீங்கள் கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. இங்கே ஜேகே தான். சே, இவ்வளோ ஒரு சைக்கோ பார்த்தா நான் இங்கேருந்து போக முடியாதா? எப்படி இங்கேருந்து போகிறான்னு மட்டும் பாரு. உன்னை பைத்தியம் பிடிக்க வச்சு என் காலில் விழ வைக்கிறான். அதுக்கப்புறம் ஜேகே அது 2 நாளில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். சக்ஸஸும் ஆகிடுறான். கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே போயிட்டான். நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. என்ன யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. அப்போ ஜேகே திரும்புகிறான். நீங்கள் தான். அவன் கழுத்தில் வேகமாக ஒரு இன்ஜெக்ஷன் இறக்குறீங்க. அவ்வளோதான், அங்கே பிளாக் அவுட். ஜேகே மயங்கியிருக்கான்ல, அப்படியே உங்கள் ஷோல்டரில் தூக்கி போட்டு டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. போய் சேரில் கட்டி போடுறீங்க. ஏன் ஜக்கு, நான் உன்னை அவ்வளோ கொடுமை பண்ணிட்டேனா? என்னை விட்டு போகிற? ஏன் ஜங்கு, ஏன் என்னை விட்டு போகிற? நிலமில் இருக்க மாட்டேன் தெரியும்ல. அதுக்கப்புறம் ஜேகே கொஞ்ச நேரத்தில் கண் முழிக்கிறான். ஹே, கண் முழிச்சிட்டியா? ஜங்கு, ஏன் என்னை விட்டு போகிற? ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நான் எங்கே இருக்கேன்? வயன், நீ எப்படி இங்கே வந்த? என்ன ஜங்கு, என்னை விட்டு நீ போகிற? அதான் உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். வயன், ஜங்கு, என்னை விட்டு நீ போகக்கூடாதுல்ல. ரொம்பவே தப்பு இல்லை. அதனால தான் உன்னை திருப்பி எங்கேயாவது தூக்கிட்டு வந்துட்டேன். ஜங்கு, உன்னை நான் ஏன் திரும்ப இத்தனை நாள் விட்டு வச்சேன்? என் பேச்சை நீ கேட்டுட்டு இருந்தனால. இதுக்கப்புறம் உன்னை நான் விட மாட்டேன். உன்னை ஏன் சொந்தமாக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அவனை ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க. ஃபஸ்ட்டு ஷர்ட் ரிமூவ் பண்ணுறீங்க. வயன், என்ன பண்ணுற? ஜாக்கு, நீ எனக்கு வேணும் ஜாக்கு, எனக்கு வேணும். அதனால தான் இதெல்லாம். நீ எனக்கு வேணும் ஜாக்கு. அதுக்கப்புறம் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. வயன், நீ பண்ணுறது தப்பு வயன். இதெல்லாம் கரெக்டு ஜேகே. நீ என்ன லவ் பண்ணுறல, அதனால் இது பண்ணலாம். தப்பு இல்லை ஜேகே, தப்பு இல்லை. அப்புறம் அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. வயன், வேணாம் வயன், இதெல்லாம் ரொம்ப தப்பு. வயன், வேணான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவனை பேண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஜேகே, you're so hot. I want to fuck you. I want to fuck you. Vayan, stop this nonsense. Stop this fucking nonsense, Vayan. இது சரியில்லை Vayan. இது சரியில்லை ஜங்கு. 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, அப்போது இதெல்லாம் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரக்டாக இது பண்ணுறீங்க. Jaco, don't move, Jaco. It's so hot. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல.
ஏன்னா இந்த லெவலுக்கு இறங்குவான்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சி கூட பார்க்கவே இல்லை. வயன் ஸ்டாப் இட், வயன் ஸ்டாப் இட். அவனும் அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறான். நீங்கள் விட்டுறதாவே இல்லை, மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜக்கு ஜக்கு கமான் ஜக்கு ஜக்கு. அதுக்கப்புறம் அவன் நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அவனுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, ஒரு பக்கம் அவனாலையும் தாங்க முடியல. அவனும் பையன் தானே. வயன் ஸ்டாப், வயன் ஸ்டாப் மூவிங், ஸ்டாப் வயன். அதுக்கப்புறம் அவன் லிப்பில் தான் கிஸ் பண்ணுறீங்க. அவன் இப்படி தலையாட்டுறான், நீங்கள் விட்டுறதாவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஆப்ஸ் எல்லா இடத்துலையும் பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வேகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் கத்துறான், வயன் வயன் ஸ்டாப் இட் வயன், எனக்கு அருகருப்பாக இருக்கு வயன், ஸ்டாப் ஸ்டாப் திஸ் ஃபக்கிங் நான்சென்ஸ் வயன். சிக்கே வாண்ட் யூ, சிக்கே ஐ வாண்ட் யூ. உங்கள் கண்ணு சிவப்பாகுது. நீங்கள் அவ்வளோ கோவத்தில் சிக்கே உடம்பெல்லாம் கீறி வைக்கிறீங்க உங்கள் நகத்தால். வயன் ஸ்டாப் வயன் ஸ்டாப். அதுக்கப்புறம் ஜேகே அந்த ஒரு அர்ஜென்சிக்காக ஒரு பட்டன் வச்சுருப்பான், அது எப்போயே கிளிக் பண்ணியிருப்பான். நீங்கள் அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட ஸ்டார்ட் பண்ணலேருந்து போலீஸ் இங்கே தேடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவனை விடுற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு ட்ரக்ஸ் இருக்கும், அதை ஜேகே வாயிலே திணிக்கிறீங்க. வயன் என்ன பண்ணுற வயன், வயன் என்ன பண்ணுற? ஜேகே இதை சாப்பிடு, மூடு தானா வரும் ஜேகே, மூடு தானா வரும். அதுக்கப்புறம் ஜேகே துப்புறான், பட் நிறைய அவன் வாய்க்குள்ளே போயிடுச்சு. அவனும் முழுங்கிட்டான். கொஞ்ச நேரத்துலே தலை கேடுது போத. என்னடி பண்ணுற, விடுற அண்ணா விடு, நிறுத்தடி நிறுத்த முடியலடி. வயன் ஸ்டாப் இட், வயன் ஸ்டாப் இட், வயன் முடியலடி விடுறி. நீங்கள் நிறுத்துகிற மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட 6-7 ரவுண்டுக்கு மேலே போகுது. ஜேகேவால் முடியல. அவனே அப்படியே அந்த போதையிலே படுத்துட்டான், சுத்தமாக முடியல. ஜேகே ஜேகே எழுந்துடா, சி ஜேகே இன்ட்ரெஸ்டே இருக்காதுடா ஜேகே, எழுந்துரு ஜேகே, கமான் ஜேகே ஜேகே. சே. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ட்ரெஸ்ஸை போடுறீங்க. இங்கே போட்ட அடுத்த செகண்டே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஷிட், இவங்கள எப்படி வந்தாங்க? அரெஸ்டர். அதுக்கப்புறம் எல்லா போலீஸும் உங்களை சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓட முயற்சி பண்ணுறீங்க. ஜேகே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முழிக்கிறான். ஆனால் அவங்களால ஸ்டெடியாக நிற்க முடியல. ஐ ஃபக்கிங் ஹேட் யூ மேன், ஃபக்கிங் ஹேட் யூ. அதுக்கப்புறம் அவன் செம்ம கோவம் அவனுக்கு. ஏன்னா நீங்கள் அவனோட வெர்ஜினிட்டி எடுத்துட்டீங்க. அவனுக்கு உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவன் கன் எடுத்து உங்கள் ஷோல்டர்லேயே சுடுறான். 2-3 புல்லட் இறங்கிடுச்சு. நீங்கள் அந்த வலியே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஐம் அப்சஸ்டு ஜாக்கோ, டோன்ட் எவர் திங்க் டு லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே விழுந்துடுறீங்க. ஜேகேவும் அவனால் முடியல, தொம்முன்னு அவனும் அந்த பக்கம் விழுறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் கீழே விழுறீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஜேகேவும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. செக் பண்ணதில் நீங்கள் அங்கேயே பிளட் லாஸ் ஆகி இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஜேகே இங்கே தான் ரொம்பவே சீரியஸாக அவனுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது டெட்லி ட்ரக்ஸ். அது ஒரு தடவை எடுத்துட்டா அதோட எஃபெக்ட் ரொம்பவே அதிகம். நீங்கள் வந்து நிறையா கொடுத்துருப்பீங்களா? அவனுக்கும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக தான் இருக்குது. டாக்டர்
என்னாச்சு? எங்கள் ஆஃபீஸர் நல்லா இருக்காதுரா? சாரி சார், வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஏன்னா இது டெட்லி ட்ரக்ஸ். இதை எடுத்துட்டா அதோட எஃபெக்ட் சீக்கிரமாக தீராதுன்னுவாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்புறாரு. இங்கே அந்த ஆஃபீஸர் தான், ச்சே எதுக்காக இந்த மிஷனுக்கு போட்டேன்னு தெரியல. அவளை எப்படியோ பிடிச்சிட்டோம். ஆனால் இவன் இந்த நிலைமைக்கு சட். இப்படியே 2-3 நாள் ஆகுது. சிக்கிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ரொம்பவே அவன் கண்டிஷன் ரிவர்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் மிராக்கல்னு ஒன்று நடக்கும்ல, அப்படி தான் அங்கே சிக்கி இறந்துருவான்னு ஹோப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்குது சுச்சுவேஷன். அந்த மிராக்கல் சிக்கியை பொழைக்கிறான், திருப்பியும் பழைய நிலைமைக்கு ஆக்குறான். வித்தின் 1 மந்த்லேயே அவன் ரெக்கவர் ஆகி திருப்பியும் அந்த போலீஸ் ஜாபுக்கே போகிறான். இப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது. பட் வாயனோட ஃபேஸ் அவனால் மறக்கவே முடியல. ஏன்னா அப்படி ஒரு ட்ராமா வாயன் கொடுத்துருக்கா. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா சிக்கி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுறான். ரீத்து அந்த பொண்ணு பேர். 2 பேருமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா சிக்கியோவில் அந்த ட்ராமாலேருந்து வெளிலே வர முடியல. அதுக்கப்புறம் ரீத்துவோட அவளோட ட்ரையால் 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி தான் அவங்க ஃபர்ஸ்ட் நைட். இத்தனை வருஷம் நான் போட்ட எஃபர்ட் வீணாகலை. என் ஜங்குக் எனக்கே கிடைக்க போகிறான். இன்னிலேருந்து எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அவள் ஆசையாக பெட்டில் உட்காந்துட்டு இருக்கா. ஜங்குக்கும் வரான், வந்து ரீத்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். இன்றைக்கி தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகும் போதில்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக். எனக்கு தான் ரீத்து. அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணலான்னு வரான். பார்த்தா நீங்கள் அங்கே செம்ம கொலவெறியோட ஒரு கத்தியோடு நிற்கிறீங்க. வயன் வயன் நீ எப்படிங்க? இங்கே ரீத்துக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் யாருமே இல்லை. ஏய் ஜங்குக், யாரும் இல்லை, நம்ம 2 பேரை தவிர. ரீத்து அவ அங்கே நிற்கிறா. ரீத்து வயன் அவ தான் என்னை தேடி வந்துட்டா. ப்ளீஸ் ரீத்து வா, இங்கேருந்து போயிடலாம். ஏய் ஜங்குக், யாரும் இல்லை, நல்லா பாரு. ஏய் ரீத்து அவகிட்ட போகாத. ஜங்குக், அவள் யாரும் இல்லை, அவள் செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுற? இல்லை ரீத்து, அவள் தூதா இருக்கா, கிட்ட போகாத, அவள் கத்தி வச்சிருக்கா. ஜங்குக், பைத்தியம் மாதிரி வளராது ஜங்குக், இங்கே யாரும் இல்லை. இல்லை நீ கிட்ட போகாத ரீத்து, அவள் கையில் கத்தி வச்சிருக்கா, குத்திடுவா. ப்ளீஸ் ரீத்து ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக வந்து ரீத்து வயிற்றுலேயே குத்துறீங்க. செம்ம குத்து. அப்படி ஒரு குத்துனா கிட்டத்தட்ட 10 தடவை குத்திடுறீங்க. பிளட் அவ்வளோ ஊற்றுது. அவளால் முடியாமல் அங்கேயே தும்முன்னு விழுறா. ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இறக்குறா. செம்ம பிளட்டு ஊற்றுது. என்ன ஜங்குக், என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சியா? எனக்கு தான் தெரியும்ல நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜங்குக் தான் கையில் கத்தி வச்சிட்ருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லாக பிளட்டு. என்ன ரித்து ஏந்திரு ரித்து ஏந்திரு. ரித்து செத்துட்டியா? ரித்து செத்துட்டியா ரித்து? நான் தான் சொன்னல என்னை விட மாட்டான்ட்டு. அவன் என் கூட தான் இருக்கா, என்னை விட மாட்டா. ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் மீ. என்னை விடவே மாட்டா. யா, அதை ரீத்துவை கொன்னதே சிக்கி தான். அவனுக்கு வயன் தந்த அந்த மென்டல் இதனால் அவனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. வயன் எப்போவுமே அவன் கூட இருக்கத்தான் நினச்சிட்ருக்கான். இதனாலே அவன் மென்டலி பாதிக்கப்பட்டுட்டான். வயன் தான் குத்துறதான் நினச்சிக்கிட்டு ரீத்துவை ஜங்குக்கு தான் குத்திருப்பான்.
ஓகேடாமி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணேன். எப்போவுமே ஏன் பசங்க மட்டும் சைக்கோவா இருக்கணும், பொண்ணு சைக்கோவா இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் சும்மா ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கொண்டு போனேன். அது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கா இல்லையா, இல்லை என்ன மாற்றணும் அப்படி சொல்லிட்டு. ஓகேடாமி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்னு கமெண்ட் பண்ணுங்க guys. பாய் அம்மி, சரங்கே.